ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைலை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதோட பிரைஸ் கம்மியா வேறொரு சீரிஸ்க்கு சக்சஸரா எடுத்துட்டு வருது போக்கோட திறமை அப்படின்னு சொல்லலாம். அப்படி எடுத்துட்டு வந்திருக்கிற மொபைல் தான் இந்த போக்கோ M4 5G. இந்த மொபைல் வந்து எந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் சரியா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட இந்த போக்கோ M4 5G எப்படி இருக்கு வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போக்கோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. மஞ்சள்னு முன்னாடி மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்டுக்கு 0.85 இருக்குது, பாடிக்கு 0.84 இருக்குது. ஓரளவு டீசெண்டான சார் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலே எப்பயும் கொடுக்குற மாதிரி போக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணால் உள்ள சிம் எஜெக்டர் பின் இருக்கு, உள்ள வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ள போக்கோ மொபைல் இருக்குது. மொபைல் எடுத்து நம்ம ரேப்பரை விட்டு பிரித்து எடுத்தோம் அப்படின்னா போக்கோட அந்த யூனிக் டிசைன் எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். உள்ள வந்து ஒரு 22.5 வாட் அடாப்டர் இருக்கு, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் எப்பயும் போக்கோ கொடுக்குற அந்த யூனிக்கான டிசைன். மேலே வந்து அந்த பெருசாக பிளாக் கலரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள போக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த பெரிய கேமரா சைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி கொஞ்சம் ஒரு லைனா போற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் கிரிப்பா இருக்கு. கீழ வந்து 5G அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்னதா கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர், இது போக ரெண்டு கலர் வந்து அவைலபிளா இருக்கு, ஒரு ப்ளூ கலர், ஒரு yellow கலர். சோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சதோ அந்த கலரை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலோட weight 200 கிராம் இருக்குது. இது வந்து ரொம்ப லைட் வெயிட் மொபைல் அப்படின்னு சொல்லி போக்கோ கிளைம் பண்றாங்க. 200 கிராம் லைட் வெயிட் மொபைலாடா அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த மொபைலோட thickness அப்படின்னு பார்த்தா 8.9 mm இதோட thickness இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரிமோட் ஆப் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு அது நல்லா இருக்கும். அது போக இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழ பவர் பட்டன் இருக்கு, அதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. மேக்ஸிமமா 512 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு 5G மொபைல், ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். அது போக இங்க 7 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பேண்ட் ரெண்டு பேண்ட் அப்படின்னு சொல்லி 5G மொபைல் அப்படின்னு சொல்லாம 7 5G பேண்ட் கொடுத்தது நல்ல விஷயம். அடுத்து இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன, இதோட ப்ராசஸர். ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைலா எடுத்துட்டு வராங்க, அது போக 5G மொபைலாவும் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட். இந்த மொபைல்ல கொடுத்திருக்கிற ப்ராசஸர் MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் வேற எந்த மொபைலுமே அவைலபிளா இல்ல. சோ அந்த விதத்துல இந்த மொபைல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. பெஸ்ட் 5G மொபைலாவும் இருக்குது, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைலாவும் இருக்குது. இதோட ஆன்டிடூ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல வரும். நம்ம செக் பண்ணி பார்த்தோம், அதுல GPU மட்டும் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்துருச்சு. GPU ஸ்கோர் இல்லாமலே 2,40,000 கிட்ட வந்தது. GPU எல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சத்துக்கு மேல இதோட ஆன்டிடூ ஸ்கோர் வரும். அது போக இந்த மொபைல்ல UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹெவியா கேம் விளையாடும் போதும் நீங்க ஷார்ட் டைமா விளையாண்டீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. பட் லாங் டைம்ல விளையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மொபைல்ல வார்ம் வந்து நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தா இங்க வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 6.58 இன்ச்ல Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz refresh rate கொடுத்திருக்காங்க, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கு, டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, வீடியோ பார்க்கும்போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது. சோ 5G மொபைல் அப்படிங்கிறதுனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நம்ம LCD தவிர்த்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து ரியர்ல டுயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு செகண்டரி சென்சார், ஒரு டெப்த் சென்சார் தேவையில்லாத அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கேமரா அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல், இதுதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இது போக ப்ரோ மோட், நைட் மோட், அந்த 50 மெகாபிக்சல்ல தனியா போட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ நார்மலா ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிடுது. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது அவுட்டோர்ல நல்ல 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது போட்டோஸ் வந்து நல்ல குவாலிட்டியா நல்ல டீடைல்டா எடுத்துக்க முடியுது. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான அவுட்புட் வந்து அந்த 50 மெகாபிக்சல் வந்து கொடுக்குது. பட் செல்ஃபி கேமரா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இன்னும் நீங்க இன்டோர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா சுத்தமா அந்த போட்டோஸ் வந்து நல்லா இல்ல, அந்த கலர்ஸா இருக்கட்டும், சேச்சுரேஷனா இருக்கட்டும், எதுவுமே வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அவுட்டோர்ல எடுத்தீங்க, நல்லா லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டா இதுல எடுத்துக்க முடியுது. வீடியோ பொறுத்தவரை மேக்ஸிமமா 1080 30 fps தான் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலயுமே ஷூட் பண்ணிக்க முடியும். சோ சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க.
அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துட்டாங்க. அப்பாடா ஒரு வழியா ஆண்ட்ராய்ட் 12 போக்கோ வந்து மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம மனசை தேத்திக்கலாம். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய அப்கிரேடா சொல்லிக்கலாம். இது போக MIUI லேட்டஸ்ட் வெர்ஷனான 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் எப்பயும் பார்க்குற மாதிரி அந்த தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதை ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதில் பெருசா இஷ்யூவோ பக்கோ எதுவுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் கண்டுபிடிக்கல. இது போக கால் குவாலிட்டி நெட்வொர்க் குவாலிட்டி இதெல்லாம் பெருசா ப்ராப்ளம் இல்லை. இங்கே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசென்டான லவுட்ல ஒரு டீசென்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்குது. டுயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஷாமி பிராண்ட் தான் நிறைய மாடல்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இதில் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். 5G மொபைல் அப்படிங்கிறதுனால இதில் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது போக இதுக்கு IP52 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால லைட்டா மழையில் நனைஞ்சாலோ இல்ல பெருசா வேர்வை இந்த மாதிரி பட்டாலோ மொபைல் வந்து பெருசா ப்ராப்ளம் ஆகாது. ஃபைனலா இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் 5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாலுமே பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. பெருசா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகல. பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. நீங்க நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு 2 நாளைக்கு இதோட பேட்டரி லைஃப் வந்து வரும். நீங்க ஹெவியான யூசரா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு டே டைம் வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். சோ பேட்டரி வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. பெருசா ப்ராப்ளம் இல்ல. சோ ஃபைனலா இவ்வளவு வசதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல மொத்தம் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64 13000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+128 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 11000 ரூபாய்க்கு 4+64 13000 ரூபாய்க்கு 6+128 வாங்கிக்க முடியும். சோ 11000 ரூபாய் 13000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இதை விட பெஸ்டான சாய்ஸ் வேற எந்த மொபைலுமே கிடையாது. எல்லா மொபைலுமே HD+ டிஸ்ப்ளே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸரோட தான் நிறைய மொபைல் வந்து அந்த பிரைஸ்க்கு அவைலபிளா இருக்கு. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது 11000 ரூபாய்க்கு இதை வாங்குனீங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஆல்டர்னேட்டா வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை 13000 ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தாலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. IPS LCD டிஸ்ப்ளே தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 5G மொபைல்ல பெரும்பாலும் LCD டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. கேமரா ரியர் கேமரா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த செல்ஃபி கேமரா தான் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ 13000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ட்ரை பண்றீங்க அப்படினாலுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12ஓட கேமிங்காக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணுங்க. செல்ஃபி கேமராவை பெருசா எதிர்பார்த்து ட்ரை பண்ண வேண்டாம். என்ன பொறுத்தவரையிலும் நீங்க 11000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம். இல்ல இன்னும் வெயிட் பண்ணீங்கன்னா கூட இந்த மொபைல் 11000 ரூபாய்க்கு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓகே. இந்த மொபைல் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சோ போக்கோ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Poco M4 5G எப்படி இருக்கு? Poco M3 ல இருந்து எல்லா விஷயமே இங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுவும் ஒரு ஆவரேஜான மொபைல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.